சில நேரங்களில் தூங்க விடாது. பல யோசனைகள் ஓடும். புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து நல்ல தூக்கம் வரும். அது என்ன அப்படின்னா, நமக்கே தெரியாமல் நம்ம யாருக்காவது நல்லது பண்ணியிருப்போம், இல்லை நல்ல சேவையில் இருந்திருப்போம், இல்லை நல்ல வேலையில் இருந்திருப்போம், இல்லை ஏதோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்போம். இந்த ஆத்மாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆத்மாவுக்கு இந்த மாதிரி ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும். நமக்குள்ளே இருக்க அந்த ஆத்மாவுக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆத்மா சந்தோஷம் அடைய நமக்கு வந்து நல்ல தூக்கம், நைட்டு படுத்தவுடனே தூக்கம் நல்ல விதமாக நாமளே சொல்லுவோம், என்னமோ இன்றைக்கி ஏதோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டே சொல்லுவோம். ஆனால் படுத்ததுமே ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கிடுவோம். காலையில் எழுந்திரிச்சா நமக்கு தோணும், ஆஹா எவ்வளோ நல்லா தூங்கினோம்ப்பா, நேற்று நம்ம பண்ண வேலை ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு நினைப்போம். அதாவது நமக்கு நாமே தான் எதிரி. நம்ம மனசு வந்து ஒரு நல்லது பண்ணால் நமக்கு நல்லது பண்ணும். நம்ம யாருக்காவது ஒரு தீங்கு பண்ணால் நம்மளை தூங்கவே விடாது. அதான் சொல்லுவாங்களே, மனசாட்சி கொன்றுன்னு சொல்லுவாங்கள்ல. மனசாட்சி கொன்றுன்னு சொல்கிறது இதுதான். நம்ம நல்லது பண்ணால் நமக்கு நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இதையே பாருங்களேன், ஒருத்தருக்கு ரொம்பவே முடியாமல் இருக்கும்போது அவங்க வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு இந்த ஆத்மா கொண்டு போகும். தன்னைத்தானே இந்த உடம்பு சரி பண்ணும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, அப்படி அயர்ந்து தூங்கு, நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சா நல்லாயிரும். இல்லை மருந்து மாத்திரை இல்லாமையே நல்லா தூங்கி எந்திரிச்சா நல்லா அந்த இது வந்து டயர்டெல்லாம் போயிடும். இந்த மாதிரி இந்த ஆத்மா, நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவே நம்மளை எல்லா விஷயத்துலேயும் நல்லது பண்ணும். தன்னைத்தானே எல்லா விஷயத்துலேயும் நல்லது பண்ணிட்டு வரும். அதான் சொல்லுவாங்க, மனசாட்சி நம்மளை விடாது, மனசாட்சி நம்மளை கொன்னுரும் அப்படின்னு சொல்கிறதே இந்த ஒரு காரணம் தான்.